அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த காய்கறி நாற்றுகளை எப்படி தரமானதாக வளர்த்து கொண்டு வரலாம், விதைகள் போட்டு அந்த செடிகள் முளைக்க ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா சில காய்கறி நாற்றுகளில் பூச்சி தாக்குதல்கள் வரும். அந்த பூச்சி தாக்குதல்களை எப்படி சமாளிக்கலாம், ஏன்னா நாற்றுகள் சின்னதாக இருக்கும்போது எந்த மாதிரியான பூச்சி விரட்டிகள் தெளித்தாக்கா அந்த நாற்றுகளில் இருக்கிற பூச்சி தாக்குதல்கள்லாம் போய் நாற்று ஒரு சிறப்பானதாக வளரும் அப்படிங்கிறத பற்றியும், மேலும் நாற்றுகள் ரொம்ப தரமானதாகவும் அதனுடைய தண்டுகள் உறுதியாக பசுமையாக எப்படி அதை வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விதைகளை முளைக்க வச்சு இந்த நாற்றுகளை நம்ம ஒரு தரமானதாக வளர்த்து கொண்டு வந்தோம்னா தான் அது வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும். ஆரம்பத்திலே இந்த மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல்கள் ஒரு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதில் அது வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அதனுடைய விளைச்சலே நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த நாற்றுகளை எப்படி ஒரு சிறப்பாக வளர்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காராமணி செடி தாங்க. அதாவது காராமணி விதையை நான் டைரெக்டாக விதைக்காமல் ஒரு நாற்றாக ரெடி பண்ணியே நம்ம க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கலாங்கிறதுக்காக விதைச்சி விட்டுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், செடிகள் முளைச்சி கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் வந்துருச்சு. இப்போவே நம்ம இதை சரி பண்ணி நம்ம நாற்றுகளை வளர்த்தோம்னா அது விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான காய்கறி நாற்றுகளுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சகாவியா தாங்க. பஞ்சகாவியானோன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அல்லது க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இந்த பஞ்சகாவியாவை நம்ம நாற்றுகள் வளர்க்கும் பொழுதே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 ml கலந்து நம்ம தெளிச்சிட்டு வந்தோம்னாக்கா ஒரு நாற்றுகளில் எந்த ஒரு பூச்சி தாக்குதல்களும் இருக்காதுங்க. அது வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரம்பத்திலே ரொம்ப அதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தெல்லாம் ஈஸியாக கிடச்சி ரொம்ப பசுமையாக வளரும். அதனால் இந்த பஞ்சகாவியா கிடைக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பஞ்சகாவியா பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கார்டனிங் மெட்டீரியல் விற்கிற கடைகள்லையும் கிடைக்கும். நிறைய பேர் பஞ்சகாவியானோன்னு ஐயோ அது எங்கெங்கே கிடைக்க போகுது, அது நான் எங்கெங்கே வாங்கி தெளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அதனால் இந்த கார்டனிங் மெட்டீரியல் விற்கிற கடைகளில் கிடைக்கும். கண்டிப்பாக பஞ்சகாவியா 1 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி விதைகள் முளைக்க வச்சு ஆரம்பத்துலேருந்து நாற்றுகள் மேலே தெளிச்சிட்டு வாங்க. இது ஒன்று தாங்க. இதை தெளிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். நல்ல ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு 1 லிட்டருக்கு ஒரு 20 ml கலந்து நாற்றுகள் முளைச்சி கொஞ்ச நாள் ஆரம்பித்த உடனே பாருங்கள், இந்த மாதிரி தெளிச்சிட்டு வாங்க. நாற்றுகள் இருக்கிற எல்லா விதமான பூச்சி தாக்குதல்களும் சரியாகுங்க. ஏன்னா நம்ம விதைகள் முளைச்சி செடிகள் சின்னதாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு ஹார்டான பூச்சி விரட்டிகளை தெளிக்க முடியாது. அதாவது வேப்ப புண்ணாக்கு கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல், இது மாதிரிலாம் நம்ம இந்த நேரத்தில் தெளிக்கக்கூடாது. ஏன்னா இலைகள் கருகி போயிடும். இந்த பஞ்சகாவியா ஒரு ரொம்ப சிறந்த பூச்சி விரட்டி. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் நைட்ரஜன் சத்து நிறையா இருக்கிறதுனால செடிகளுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு இந்த பஞ்சகாவியா ரொம்ப ஒரு பேருதவி பண்ணுதுன்னே சொல்லலாங்க. நாற்றுகள் தயார் பண்ணுறதுக்காக நம்ம விதைகளை முளைக்க வச்சு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இந்த கரைசலை நம்ம தெளிச்சிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா அந்த விதைகள் முளைக்க ஆரம்பித்து முதல் முளைப்பு வரும். அதுக்கடுத்து ஒரு 2வது இலைகள் வளரும். அந்த டைம்லேருந்து நம்ம இந்த கரைசலை இந்த நாற்றுகள் மேலே தெளிச்சிட்டு வர்றது ஒரு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா விதைகள் முளைச்சி கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அதாவது 1 வாரம் கழித்து கண்டிப்பாக நாற்றுகளை நல்லா வெயிலில் வச்சு தாங்க வளர்க்கணும். அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய விளைச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான். நாற்றுகளை எப்படி தரமானதாக வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பதிவு இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.